அனைவருக்கும் வணக்கம். நாள்தோறும் நல்லது செய்வோம் என்கின்ற ஒரு கொள்கையின்படி நடந்து வருகின்ற ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனம் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னோடியாக முகமனாக 2 இசை ஆசிரியர்களை அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கின்றது. ஒருவர் திருமதி கௌசல்யா அவர்கள், இசை ஆசிரியர். அவர்கள் நம்முடைய காரைக்குடி சுப்பிரமணியம் நடத்தி வருகின்ற பிருகத்வனி அமைப்பில் இருக்கிறவர். எம்எல்வி அந்த பாணியில் வந்தவர் இல்லையா? வசந்தகுமாரியுடைய மாணவி என்று போட்டிருக்கிறது. கேட்பதற்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இசையினுடைய மேன்மையே அதனுடைய பாரம்பரியம்தான். அந்த வகையில் திருமதி கௌசல்யா அவர்களுக்கு இன்று கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நல்லோர் விருது வழங்கி சிறப்பு செய்வது நமக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. அவர்களுடைய இசைப்பணி மேன்மேலும் தொடர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து, அடுத்து இங்கே இருக்கக்கூடிய இவர்கள் செல்வி ஷமீபா, எப்படி செல்வி சமீபத்தில் அமர்ந்திருக்கின்ற செல்வி ஷமீபா அவர்கள் இசையிலே தங்கப்பதக்கம் பெற்ற மாணவி அவர்கள். அதனால் இந்த இளம் வயதிலேயே இசை ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். அவருடைய பணி இசைத்தொண்டு செவ்வனே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல பராசக்தியை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனம் இந்த 2 இசை ஆசிரியர்களுக்கும் நல்லோர் விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறது. நம்முடைய மகிழ்ச்சியை நம்முடைய கரவொலியால் அவர்களுக்கு வெளிப்படுத்தலாம். எங்களுடைய பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சகோதரி திருமதி வாசுகி கண்ணப்பன் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய அன்பும் பண்பும் மிக்க அவருடைய கரங்களால் இந்த விருது இருவருக்கும் வழங்க வேண்டும் என்று உங்கள் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளை மலர்மிசை வேதக் கருப்பொருளாக விளங்கிடுவாள். தெள்ளுகலைத் தமிழ் வாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். எள்ளத்தனைப் பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமெனப் பொழிவாய் சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். அனைவருக்கும் எங்களுடைய இனிய வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் பாரதிய வித்யாபவனும் இணைந்து வழங்கி வரும் அதிசயராகம் ஆனந்தராகம் தொடர் நிகழ்ச்சியின் 5வது பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். அதிலும் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து வருகின்ற நண்பர்களுடைய முகங்களை பார்க்கும் பொழுது இன்னும் எங்களுடைய மகிழ்ச்சி அதிகமாகிறது. அவர்களுக்கும் எங்களுடைய சிறப்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியிலே நாம் நுழைவதற்கு முன்னால் இன்று ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்
அவர்கள் வழங்கி நல்லோர் விருது பெற்ற அந்த இருவரையும் மீண்டும் ஒரு முறை மனமாற பாராட்டுகின்றோம். திருமதி கௌசல்யா அவர்களையும் செல்வி சமீபா அவர்களையும் அவருடைய இசைத்தொண்டு மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அவர்களை வாழ்த்துகின்றோம். ஏனென்றால் இசை என்கின்ற அற்புதமான கலையை வளர்ப்பதற்கு யார் யாரெல்லாம் தொண்டு புரிகிறார்களோ அவர்கள் தேச சேவை செய்வதற்கு சமானமானவர்கள். ஏனென்றால் இந்த தேசத்தினுடைய 2 அம்சங்கள், இந்த தேசத்தின் அடிநாதம் ஆன்மீகம், அதனுடைய வெளிப்பாடு கலாச்சாரம் என்கின்ற பண்பாடு, அந்த பண்பாட்டினுடைய உச்சகட்டமான அம்சம் இசை. எனவே அந்த இசைக்கு தொண்டு செய்கிறவர்கள் இந்த தேசத்துக்கே, அதனுடைய அடிநாதமான ஆன்மீகத்துக்கே தொண்டு செய்தவர்களாகிறார்கள். எனவேதான் இசைக்கலை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதிலே நாம் அவர்களை விருது வழங்கும் பொழுது இதை மனதில் நினைவு கொண்டு மேலும் மேலும் அவர்களை மனமாற பாராட்ட வேண்டும். அவர்களுடைய பணி தொடரட்டும் என்று பராசக்தியை வேண்டிக் கொள்கிறேன். அதிசய ராகம் ஆனந்த ராகம் நிகழ்ச்சி இசை மாதிரி தான். எத்தனை பழகிவிட்டாலும் இசை என்பது சுவாரஸ்யமாக தான் இருக்கிறது இல்லையா? இல்லைன்னா அதே பாடல்களை இவ்வளோ ஆண்டு கணக்கில் நம்ம கேட்டுட்டு இருப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தியாகய கிருத்தி எல்லாருக்கும் இது எப்படி ஆரம்பிக்கும், எப்படி முடியும் தெரியும். ஏன் அப்படி கேட்கிறோம்? அதுதான் இசையினுடைய வசீகரமே. எது புதுசு, எது பழசு, எது நம்மை முன்னேற்றம் என்கின்ற பாதையில் செலுத்துகிறதோ, நமக்கு உந்து சக்தியாக இருந்து உற்சாகம் தருகிறதோ அது புதுசு. எது நம்மை பின்னோக்கி தள்ளுகிறதோ, எது நம்முடைய சக்தியை குறைக்கிறதோ அது பழசு. அப்படிதான் எடுத்துக்கணும். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக அதே கிழக்கு திசையில் கணம் பிசகாமல் தோன்றி கற்றை விரிக்கின்றான் கதிரவன். அது புதுசா பழசா? ஒரு சின்ன குழந்தையின் கண்ண கதுப்பிலே பட்டு தெரிக்கின்ற மின்னல், அது புதுசா பழசா? திருவள்ளுவருடைய குரல் புதுசா பழசா? அம்மா கையால் பிசைந்து போடுகின்ற சோறு, அது புதுசா பழசா? அதை புரிந்து கொண்டோமானால் இசை என்பது எதனால் எப்பொழுதும் புதியது என்பதை நாம புரிந்து கொள்ளுகிறோம். அந்த ஒரு வல்லமை இசைக்கலைக்கு மட்டும்தான் இருக்கிறது. எல்லா கலைகளும் இசையை நோக்கி ஒசிந்தே இருக்கின்றன என்று ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு. ஆல் ஆர்ட்ஸ் டெண்ட் டு மியூசிக் அப்படிம்பாங்க. இசையை நோக்கி ஒசிந்தே இருக்கின்ற, தமிழில் சொல்லும்போது இன்னும் அழகாக இருக்கிறது. அப்பேற்பட்ட மேன்மை இசைக்கு உண்டு. ஏனென்றால் அதுதான் எல்லா கலைகளுக்குமே ஆதாரமாகிறது. உருவத்திலே வடிவத்திலே இருக்கின்ற வளைவு இசையினுடைய கோடு போலத்தான் தெரிகிறது. கண்களிலே இருக்கின்ற வரி கவிதையினுடைய இசை தாங்கிக் கொண்டு வருகின்ற கவிதையினுடைய ஒரு வரி போலத்தான் தோன்றுகின்றது. அதனால்தான் இசைக்கு அவ்வளவு சிறப்பு. மியூசிக் when soft voices die என்பா ஷெல்லி. இன்னிசை நின்று விட்டால் இமைப்பதும் ஓசையாகும். அது இப்படி நான் நேரடி மொழிபெயர்ப்பு இல்லை, ஆனால் பொருத்தமாக இருக்கிறது என்னுடைய கவிதை வரி. மியூசிக் when soft voices die அப்படிமா ஷெல்லி. இன்னிசை நின்று விட்டால் இமைப்பதும் ஓசையாகும் என்று சொல்லலாம் இல்லையா? அது மாதிரி ஐ ஸ்லெப்ட் ஆன் அ பாயட்ஸ் லிப்ஸ்மா ஷெல்லி. ஐ ஸ்லெப்ட் ஆன் அ பாயட்ஸ் லிப்ஸ்மா, அது அவனால் தான் சொல்ல முடியும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த இசையினுடைய சிறப்பை. இந்த இருவருக்கு இங்கே விருது வழங்கப்பட்டது எனக்கு என்னமோ இதயத்துக்கு ரொம்ப, நமக்கே விருது வழங்கின மாதிரி இருக்கு. நம்மவர்களை கௌரவிப்பது தான் நம்மை நாமே கௌரவித்துக் கொள்வதற்கு சமானம். அவர்கள் இருவரும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பராசக்தியை பிரார்த்தித்து, அன்பு சகோதரி நம்முடைய திருமதி வாசுகி கண்ணப்பன் அவர்கள் கையினால் அவர்கள் விருது பெற்றது மேலும் சிறப்புக்குரியது. ஏன்னா அன்பு மிக்கவர், பண்பாளர், இசை அறிந்தவர், பாடுபவர், இலக்கியத்தில் ஆழங்கால் பட்டவர், எத்தனையோ நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வழங்கி வருபவர். அவர் இங்கே வந்திருப்பதும் எனக்கு மிக பெருமை அளிக்கிறது. இனி நிகழ்ச்சிக்குள்ளே நுழைவோம். இந்த அதிசய ராகம் ஒவ்வொரு மாதமும் அதிசயமாக இருப்பதற்கு காரணம் இங்கே இடது பக்கம் இருக்கின்ற பரத்வாஜ் ராமனுடைய வீணை இசை. இவ்வளவுதான் நரம்புகள், இவ்வளவுதான் விரல்கள். இதில் எண்ணிக்கை கூடுதல் குறைவு இருக்குமா? கிடையாது, இருக்கக்கூடாது. வீணை நமக்கு ஒரு பெரிய மெசேஜ் வாழ்க்கையில் கொடுக்கறது. பார்த்துருக்கீங்களா? என்ன மெசேஜ் சொல்லட்டுமா? வீணையில் நரம்பு டென்ஷனில் இருக்கணும், நம்ம டென்ஷனாக இருக்கக்கூடாது. விரல்கள் சரளமாக அதில் விளையாடும்.
விரல்கள் இதமாக சரளமாக விளையாடக்கூடியதாக இருக்கணும், ரிலாக்ஸ்டாக இருக்கணும் விரல்கள். ஆனால் அதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரிங்ஸ் அப்படி டென்ஸ் அப்படி இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பொழுதுகளையும் என்னுடைய வீணையின் என்னுடைய யாழினுடைய நரம்புகளை இறுக்கியும் தளர்த்தியுமே கழித்து விட்டேன்பார் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர். என்னுடைய வாழ்க்கையினுடைய பொழுது எல்லாவற்றையுமே என்னுடைய யாழின் நரம்புகளை இறுக்கியும் தளர்த்தியுமே கழுத்தி விட்டேன், நான் பாட வந்த பாட்டை இன்னும் பாடவில்லை என்றார். அப்படி வீணை என்று சொல்லும் பொழுதே நமக்கு அப்படி இருக்கிறது. மகா சரஸ்வதியினுடைய சுவாசம் வீணை. அவள் கையிலே ஏந்தி இருக்கின்ற இசை கருவி அல்ல, சரஸ்வதியின் சுவாசம் வீணை. நம்முடைய இசை என்பது பெரும்பாலும் ஒரு அறிஞர்களுடைய எழுதும் பொழுது சாமவேதத்திலிருந்து துவங்குகிறது என்கிறார். அப்போ சரஸ்வதி யாரு? சாமவேதத்துக்கு பிறகு வந்தவளா? சரஸ்வதியிலிருந்து தான் நம்முடைய சங்கீதம் துவங்குகிறது. எனவே ஒரு பாரம்பரியத்திலே வந்திருக்கின்ற பரத்வாஜ் ராமன், ஒப்பற்ற இசைக்கலைஞர், பத்மபூஷன் திரு எஸ் பாலச்சந்தருடைய பெயர் விளங்குகின்ற பெயர். அவரை நம்ம வரவேற்போம். இந்த புறம் அமர்ந்திருப்பவர், இவரை என்ன சொல்வது, இவரை கணக்கர் என்பதா? இவர் ஹிந்து பத்திரிகையில் உயர் பதவி வகிப்பவர், ஜெனரல் மேனேஜர் இன் அக்கவுண்ட்ஸ். அதில் இரண்டாவது, இவர் இந்த வீணை இங்கே கொடுத்த இவரும் வாசிப்பார், இவர் வீணை கலைஞர். மூன்றாவது, இசை சம்பந்தமான கட்டுரைகளை இந்து பத்திரிகையில் தவறாமல் எழுதி வருபவர். அவருடைய கட்டுரைகளுக்காக இசைக்கலைஞர் எல்லோரும் ஏங்கி காத்து கொண்டிருப்பார்கள். அப்படி. நான்காவது, கர்நாடக சங்கீதத்திலே நல்ல புலமை உள்ளவர். ஐந்தாவது, அந்த தளத்தில் எந்த விதமான அபஸ்ருதியும் இல்லாமல், கர்நாடக சங்கீத ரசனையில் எந்த விதமான ஸ்ருதி குழப்பமும் இல்லாமல் திரைப்பட பாடல்களை ரசித்து ரசித்து பாடுபவர். அந்த ராகங்களில் அமைந்த பாடல்கள் என்று அதில் ஆராய்ச்சி பூர்வமாக ஈடுபடுவர். வெறும் ரசனை மட்டுமாக இல்லாமல் ஆராய்ச்சி பூர்வமாக ஈடுபடுவர். ஐந்தாவது, இதையெல்லாம் தாண்டி பணிவும் அன்பும் மிக்க ஒரு பண்பாளரான மனிதர். நாங்கள் மிகவும் விருப்பமாக பிரியமுடன் பாலா என்று அழைக்கின்ற வி பாலசுப்ரமணியன் அவர்களை மரியாதையுடன் இங்கே வரவேற்கிறோம். அவ்வளவுதான். இனி இந்த நிகழ்ச்சி இவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். நான் அங்கே வந்து உட்கார்ந்து கொள்ளலாம். இங்கே புதிதாக வந்தவர்கள் எங்கள் இருவரையும் ரமணன் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். அவரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை நான் அனுமதிச்சிருக்க கூடாது. உங்கள் எல்லோருக்கும் அவரை பற்றி ஏற்கனவே தெரிந்திருக்கும். இருந்தாலும் ஒரே ஒரு கருத்தை இங்கே நான் உங்கள் முன்னே சமர்ப்பிக்கிறேன். அவரை நான் மட்டுமல்ல, நான் நினைத்து கொண்டிருந்தேன் ஒருவேளை அது தப்பாக இருக்குமோ என்று. ஆனால் பெரிய மேடைகளில் பெரிய கவிஞர்கள் அதை ஒத்துக்கொண்டார்கள். அவர்களும் அதே போல் அவர்களை அழைத்த போது எனக்கு மனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரை நான் வாழும் பாரதி என்று தான் கூறுவேன். அவரிடமிருந்து கவிதைகள் பராசக்தியை பற்றியும் சக்தியை பற்றியும் மற்றும் பல தெய்வங்களை பற்றியும் இயற்கை பற்றியும் காதலை பற்றியும் பிரவாகமாக வெளிவரும். இப்பொழுது நீங்கள் அவரை கவிதையை சொல்ல சொன்னால் கூட அவரிடமிருந்து அப்படியே பிரவாகமாக தன்னிச்சையாக வரும். பாரதியார் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழவில்லை, ஆனால் ரமணன் அண்ணா அவர்கள் வாழும் காலத்தில் நாம் வாழ்கிறோம். அவருக்கு பணிவான நமஸ்காரங்கள். இப்போ புரியுது எனக்கு, இந்த ஆங்கர் இருக்கும்போது யாரையும் பேச விடக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்க. நன்றி பாலா, உங்களுடைய மனதை திறந்து பேசியதற்கு நன்றி. இன்றைக்கும் நாம் ஒரு 3 ராகங்களை எடுத்துக்கொண்டு அவற்றுடைய அழகுகளை பரத்வாஜ் அழகாக வாசித்து காண்பிப்பார். அதற்கு இணையான திரைப்பட பாடல்களை பாலா இசைத்து காண்பிப்பார். இசைத்து மட்டுமல்ல, சில நுணுக்கங்கள் இருந்தால் அவர் அதை சொல்ல வேண்டும் என்றும், யூ ஃபீல் ஃப்ரீ டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப், அதையும் சொல்ல வேண்டும் என்றும் அவரை நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல் ராகம் அதெல்லாம் வாசித்து அப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சு நான் தோத்தே போயிட்டேன். இதில் அந்த முயற்சியில் இனிமேல் ஈடுபடாமல் நேராகவே பந்துவராளி ராகம் இன்றைக்கு முதலில் வருகிறது. இந்த நிகழ்ச்சி தொடர் நிகழ்ச்சிக்கான ஒரு இதையும் உங்களோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த தொடர் நிகழ்ச்சிக்கான ராகங்கள், அந்த ராகங்களுடைய வரிசைகள், இவற்றையெல்லாம் நான் தேர்ந்தெடுக்கவில்லை, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தேர்ந்தெடுக்கவில்லை. இதை பரத்வாஜ் ராமன் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் மனதில் ஒரு கணக்கு இருக்கும், அதை போட்டு அவர் தேர்ந்தெடுக்கிறார். அதற்காக அவரை பாராட்டி 51வது மேலகர்த்தாவாகிய காமவர்தினி என்கின்ற ராகத்தின் மறுபெயர் தான் பந்துவராளி என்று சொல்லுகிறார்கள். இப்படி தான் நான் பேச முடியும், நமக்கு இசை தெரியாது. அப்படி ஒரு சாரார் சொல்லுகிறார்கள்.
44வது மேளகர்த்தாவாகிய 45வது மேளகர்த்தாவாகிய சுபபந்துவராளி அதனுடைய ஜன்யராகம் தான் பந்துவராளி என்றும் ஒரு சாரர் கூறுகிறார்கள். இதில் எது வேணுமாலும் யார் வேண்டுமானாலும் கூறிக்கொண்டு செல்லட்டும். பந்துவராளி என்கின்ற ராகம் அருமையான ராகம் என்பது மட்டும் நமக்கு தெரியும். தமிழிலே இது சாதாரி பண் என்று அழைக்கப்படுகிறது. தமிழிலே இது ஏற்கனவே உண்டு. அதையும் நீங்கள் உங்களுக்கு அறியாததல்ல. என்னை போன்ற இசை அறியாதவர்கள் இருப்பீர்களானால் இந்த ராகத்திலிருந்து அந்த பண் வரவில்லை என்கின்ற செய்தியை மட்டும் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். பண் பண்ணாகவே இருந்தது, ராகம் ராகமாகவே இருந்தது. இங்கொரு மேகம், அங்கொரு மேகம், கீழே தாகம், ஏதோ ஒரு காற்று இணைக்கிறது, ஒரு ராகம் பொழிகிறது. அப்படித்தான் இசை இங்கே பயன்படுகிறது. இப்பொழுது பந்துவராளி ராகத்தினுடைய ஆலாபனையை கேட்போம். ஒரு மயக்கமான ராகமாக இருக்கிறது இந்த பந்துவராளி. எனக்கு இதில் மகிழ்ச்சி என்னன்னா, இந்த ராகத்தில் எனக்கு தெரிந்த ஒரே பாட்டு அதை இப்போ வாசிக்க போறார். தியாகையருடைய சிவ 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 எனராதா சொல்ல, அதை சொல்லும் பொழுது அனராதா அப்படின்னு சொல்லணும், பாடும் பொழுது எனராதான்னு வருது. சிவ 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 அனராதா, சிவ சிவ சிவா என்று சொல்ல முடியாது அவங்களால அப்படின்னு கேட்கிறாரு. தியாகையர் சிவனை பற்றி எழுதியிருக்கின்றது. ஓரி பேச்சு சொல், ஒரே அப்படின்னு திட்டுவாங்க. ஏகவச்சம் டேய் அப்படின்னு கூப்பிடல, ஒரேன்ட்டு. அதுல இந்த ஓரி ஏய் அப்படிங்கிறாரு. பேச்சு மொழியில இருக்கு அந்த ஓரிக்கு, அதான் பொருள். ஏண்டா உன்னால சிவ 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 என்னன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற. சிவ 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 அனராதா ஓரி பவ பய பாதலன நச்சுக்கோ ராதா, அச்சத்தை துன்பத்தை அகற்ற தெரியாதா, சிவ 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 என சொல்ல தெரியாதா. இதான் இந்த பல்லவி. காமாதுல தெக கோசி கோசி பரபாமல பருல தனமுல ரோசி, காமத்தை நீக்கி மற்றவர் பொருள் மீது கண்களை வைக்கின்ற கயமையை போக்கி. என்ன அழகான வார்த்தைகள் பாருங்க. தமிழ்ல சொல்லும்போது புரியுதா? அப்போ நீ தெரிஞ்சுக்கோ பாட்டு.
కామాదుల తెగకోసి பரபாமல பருல தனமுல ரோசி. காமத்தை நீக்கி மற்றவர் பொருள் மீது கண்களை வைக்கின்ற கயமையை நீக்கி పామరత్వమునే దబాసి అతి నేనముతో బిల్వ అర్చన చేసి அற்ப எண்ணங்களை அறவே புறந்தள்ளி அதி வினயமுடன் வில்வார்ச்சனை செய்து சிவ 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 என சொல்ல வராதா அப்படின்னு கேட்கிறாரு. సజ్జన గణముల కాంచి ఓరి முஜ்ஜகத் ஈஸ்வருனி மதினிஞ்சி அடியார்கள் கூட்டத்தில் அகலாதிருந்து ஏய் மூன்றுலக நாதனை சித்தத்தில் உண்டு எங்கடா அங்க போறேன்னு கேட்குற மாதிரி இருப்பாருங்க. அடியார்கள் கூட்டத்தில் அகலாதிருந்து மூன்றுலக நாதனை சித்தத்தில் ஊன்றி లజ్జాజుల తొలగించి దన హృజ్జలజామునను తాపూజించి உதவாத கூச்சத்தை தூரே எரிந்து அவனை உள்ளத்தின் கமலத்தில் உறுதியாய் வைத்து சிவ 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 என சொல்ல முடியாதான்னு கேட்கிறார். என்ன அழகான பாடல் பாருங்க. ఆగముముల నుదియించి బాహు బాగులేను భాషాలు కాలించి నాన్మறை கொண்டவன் புகழ்பாடி నల్లన అల్లా పేచ్చై నావాల్ విలక్కి భాగవతులతో పోషించి వర త్యాగరాజ సన్నుత దనియేంచి அடியார்களோடு அவனை கொண்டாடி தியாகராஜன் பாடும் தேவாதி தேவனை சிவ 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 என சொல்லலாகாதா அப்படிங்கிற இந்த பாட்டை கேட்போம். இந்த பாட்டில் ஒரே ஒரு விசேஷம் என்னன்னாக்கா, இந்த பல்லவி அனுபல்லவி சரணம் அப்படி இல்லாமல் பல்லவி ரெண்டாவது ஒரு ராக ஒரு பாவத்தில் இருக்கும், பாக்கி ஒரு 6 சரணமும் இருக்கு. எல்லாம் ஒரே என்ன ஒரு ஆதங்கம் சொல்ல முடியாது உங்களால. சிவ சிவ சிவன் சொல்ல முடியாது.
முடிச்ச முடிப்பு ரொம்ப அழகா இருந்தது. அவர் தியாகையர் கேட்டேன், முடியாதா சிவசிவான்னு சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. பால ஏதோ சொல்ல விரும்புகிறார். இந்த பாடலை இங்கே வந்திருப்பவர்கள் எத்தனை பேர் வந்து அந்த வீணை சிமம் பாலச்சந்தர் அவர்களை கேட்டவர்கள் இது இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அந்த குறைய வந்து நமக்கு பரத்வாஜ் ராமன் மூலமாக நீங்கள் யாரும் கேட்காதவங்க அப்படியே பாலச்சந்தர் சாரை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அவர் நிறுத்திடுவார். இதில் என்ன பியூட்டி அப்படின்னாக்க, அவர் வந்து அவரோட மடியில் தவழ்ந்து எல்லாம் விளையாடி இருக்காரு. ஆனால் அவர்கிட்ட வீணையை பயிலில் பாலச்சந்தரோட ஸ்பிரிட் வந்து அவருக்குள்ளே பூந்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது ஒரு பெரிய அமானுஷமான ஒரு விஷயம். அவரோட ஸ்பிரிட் ஏன்னா இல்லை, அந்த குழந்தைக்கு வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போதே அவர் ஹி பாஸ்ட் அவே. பட் ஹீ இஸ் பிளேயிங் அப்படியே. நான் அவரோட கச்சேரி நிறையா கேட்டிருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். அப்படியே 100% பாலச்சந்தர் சார் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தேன்னா அவரோட கச்சேரி கேட்கலாம். தென் யூ வில் relate the similarity how he plays and his grandfather played. I just wanted to share this with you. இல்லை, எல்லா கூட்டத்திலையும் நம்முடைய வீணை வித்வான் கண்ணன் இதை குறிப்பிடுவார். கண்ணை திறந்து கேட்டிங்கன்னா பரத்வாஜ் ராமன், கண்ணை மூடின்னு கேட்டிங்கன்னா பாலச்சந்தர் அப்படிம்பார் அவர். பரத்வாஜ் ராமனுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். இப்போ இந்த சிவ 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 எனராதா அந்த பல்லவி அவர் முடித்த விதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது என்று சொன்னேன். அது ஒரு நிகழ்ச்சியை எனக்கு நினைவுபடுத்துகிறது. நம்முடைய காஞ்சி மகா சுவாமிகள் முன்னிலையில் ஒரு 100 பேர் 150 பேர் உட்கார்ந்துருக்கிறார்கள். அவர் வந்து அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். நீங்கள் எனக்காக ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமான்னு கேட்குறாரு. அவங்க பார்த்து எப்படி இருக்கும், நீங்கள் எனக்காக ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா, நான் கேட்கலாமா அப்படின்னு கேட்குறேன். என்ன சுவாமி இப்படி சொல்லலை, சொல்லுங்க. எனக்காக நீங்கள் காலையில் 2 நிமிஷம் சாயங்காலம் 2 நிமிஷம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன இப்படி கேட்குற, 2 நிமிஷம் என்ன? இல்லை முடியுமா? முடியும் சார். சரி, என்ன பண்ணோம்? கார்த்தால 2 நிமிஷம் ராமான்னு சொல்லுங்க, 2 நிமிஷம், அதுக்கு மேலே வேண்டாம். சாயங்காலம் 2 நிமிஷம் சிவசிவான்னு சொல்லணும். அதுக்கு என்ன சொல்கிறோன்னு சிரிச்சுட்டே உள்ளே வந்துட்டாராம். அவருடைய அணுக்க தொண்டர் கேட்குறாரு, என்ன பெரியவா அப்படின்ட்டு. டேய், 100 பேர் எல்லாரும் தலையாட்டினா கட்டாயம் செய்கிறேன்னாங்க இல்லையா, ஒரு 7-8 பேர் செய்வாண்டா இதான். வராது. சிவ 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 என்ன சொல்ல வராதானா? வராது. திடீர்னு நான் வந்து இன்றையிலிருந்து நான் சமத்து என்றால் விடுமா நமது சாத்தான்கள்? இல்லையா, விடாது இல்லை. அதனால தான் இப்படி அவர் கேட்குறாரு, இப்படி இவர் கேட்குறாரு. தியாகையர் அப்படி கேட்டார், சொல்ல வராதா அப்படின்ட்டு. எனக்காக 2 நிமிஷம் சொல்வீர்களா என்று கேட்கிறார். ஏன் அவ்வளவு அந்த மகிமை அந்த நாமத்துக்கு அப்படின்னு கேட்டால், சூழும் குயில்கள் சுனாதம், கபாலம் திரிசூலம் கிரீட்டம் வினோதம், கூடும் வரங்கள் அமோகம், எந்த நரகத்திலும் சிவனின் நாமம் விமானம், எந்த நரகத்திலும் சிவனின் நாமம் விமானம், சம்போ மகாதேவ தேவா என்று பாடுவோம். இப்போ இந்த அழகான சுப்பபந்துவராளி வாசித்து காண்பித்தார் பரத்வாஜ் ராமன். அந்த ராகத்தில் பவர்ஃபுல் மேன் வந்தால் தான் பவர் பின்னாலே வரும். ரஞ்சித் வந்திருக்கார். மன்னிக்கவும், அழகாக பந்தோராளி ராகத்தை இசைத்து காண்பித்த நம்முடைய பரத்வாஜ் ராமனுக்கு நன்றி கூறி, இந்த பந்தோராளி ராகத்தில் அமைந்த ஒரு திரைப்பட பாடலை இப்பொழுது நமக்கு பாலா அவர்கள் வழங்குவார்கள். என்ன பாட்டு? MK தியாகராஜ பாதர் அவர்கள் பாடிய சிவகவி அது ஏற்கனவே போன நிகழ்ச்சியில் கூட நான் சொன்னேன். அதாவது திரைப்பட பாடல்களில் ராகம் என்பது அந்த காலத்தில், அதாவது 40-50களில் வந்து அந்த ராகத்தை ரொம்ப செவ்வனே கையாண்டு அந்த ராகத்தோட சுரூபத்தெல்லாமே எல்லா பாட்டிலையுமே வரும். SV வெங்கட்ராமன் அவர்கள், G ராமநாதன் அவர்கள், சுப்புராமன், CR சுப்புராமன் அவர்கள்,
அவர்கள்லாம் வந்து அந்த ராகத்தோட அந்த பாவம், அந்த ஜீவனை வந்து எல்லா பாட்டிலையுமே கொண்டு வந்துருவாங்க. 60களுக்கு பிறகு மெல்லிசையோட தாக்கம் ஜாஸ்தி வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களும் ரொம்ப பியூர் கர்நாடிக்கில் இசையமைச்சிருக்கார். பட் அவர் வந்து இந்த திரைப்பட பாடல்களை திசை திருப்பி ஒரு மெல்லிசை நோக்கி கொண்டு போனார். எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வாழ்ந்த சரஸ்வதி. அவர்கிட்ட 72 ஸ்வரங்களும் அவர்கிட்ட விளையாடின்னு இருந்தது. ஆனால் ராகங்களோட அந்த ஸ்கேலை எடுத்து ரொம்ப அழகாக பாமரர்களுக்கும் புரியும்படியாக பாடல்கள் எடுத்து சென்றார். ஆனால் அவருடைய பாடல்கள் 1000 பாடல்களிலும் ராகங்கள் அமைந்துள்ளது. அது வெளிப்படையாக தெரியாது. ஏன்னா அந்த ராகத்துக்குரிய சில பாவங்களே அவர் கொண்டு வர மாட்டார். ஏன்னா அதெல்லாம் கொண்டு வந்தாக்க கர்நாடிக் மியூசிக் ஆகிடும் அப்படின்ட்டு. ஆனால் அவரும் ரொம்ப பியூராக நிறையா போட்டிருக்கார். இந்த பந்துவராளி ராகத்தில் வாணி ஜெயராம் அவர்களுக்கு நேஷ்னல் அவார்டு ஜெயிச்சு கொடுத்த 7 சுரங்களில் எத்தனை பாடல், அது ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. அதே மாதிரி அப்பப்போ பியூர் கர்நாடிக்கில் போடுவார். மாதவி பொன்மையிலால், கரகர பிரியால, அது மாதிரி. இந்த பாட்டு வந்து பாபநாசம் சிவம் அவர்கள் இசையமைத்து எழுதிய பாடல். அம்பா மனம் கனிந்துனது கடை கண்பார், அம்பா மனம் கனிந்துனது கடை கண்பார், திருவடியினை துணையன் அம்பா மனம் கனிந்துனது கடை கண்பார், திருவடியினை துணையன் அம்பா, வெம்பவனோயர அன்பர் தமக்கருளும், வெம்பவனோயர அன்பர் தமக்கருள் கதம்பவன குயிலே, கதம்பவன குயிலே சங்கரி ஜக அம்பா மனம் கனிந்துனது கடை கண்பார், திருவடியினை துணையின் அம்பா, பைந்தமிழ் மலர் பாமாலை சூடி உன் பாதமலர் பணிந்து பாடவும் வேண்டும், பைந்தமிழ் மலர் பாமாலை சூடி உன் பாதமலர் பணிந்து பாடவும் வேண்டும், சிந்தையும் என்னாவும் என் நேரமும் திருப்பெயர் புகழ் மறவாமையும் வேண்டும், பந்த உலகில் மதிமயங்கி, பந்த உலகில் மதிமயங்கி அருபகைவர் வசமாய் அழியாமல் அருள் பெற வேண்டும், இந்த வரம் தருவாய் ஜெகதீஸ்வரி, இந்த வரம் தருவாய் ஜெகதீஸ்வரி, எந்தன் அன்னையே அகிலாண்ட நாயகியே, எந்தன் அன்னையே அகிலாண்ட நாயகியே, அம்பா மனம் கனிந்துனது கடை கண்பார், திருவடியினை துணையின் அம்பா. சிந்தையும் என் நாவும் என் நேரமும் உன் திருப்பெயர் புகழ் மறவாமையும் வேண்டும்னு பாபநாச சிவனுடைய அருமையான பாடல் இது. என்னுடைய தந்தையார் சொன்ன ஒரு குறிப்பு இங்கே நமக்கு நினைவுக்கு வருகிறது. இன்றைக்கு கேட்கும் பொழுது என்ன, ஒரு குறைந்தபட்சம் 50 வருடங்களுக்கு 60 வருடங்களுக்கு முந்தைய பாட்டு இது. இப்படிலாம் பாட்டு இருந்ததா, இதெல்லாம் வந்து பாமர மக்கள் விரும்பினார்களா அப்படின்னு என் தந்தையாரை கேட்டேன். ஒரே ஒரு பதில் தான் சொன்னார். அந்த நாளில் கை ரிக்ஷா இழுக்கிறவங்க இந்த மாதிரி பாட்டு தான் பாடிட்டு இருந்தாங்கன்னார். எம்கேடி உடைய பாடல்களை யார் பாடினா நினச்சேன், மேடையில் கச்சேரி பண்ணின்னு தான் நினச்சேன். இல்லை, பாமர ஜனங்கள் தான் இந்த பாட்டை பாடினார். அப்போ அவர் குறிப்பு ஒன்று என்ன சொல்கிறார் என்றால், இல்லை ஜனங்க இதை விரும்புகிறாங்க, அதை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லாதீங்க, நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஜனங்க அதை வாங்கிப்பாங்கன்னாரு. அவ்வளோதான். அதுக்கு வந்து எம்கேடியுடைய அவருக்கு பாடல், அவர் நடிகர் கிடையாது, அவர் பாடகர் தான். கடைசி வரைக்கும் அவருக்கு நடிக்க வரலங்கிறது உண்மையான விஷயம்தான். பாடகர் தான். ஆனால் பாடி நடித்ததில் முதல் சூப்பர் ஸ்டார் சவுத்துலன்னு பார்த்தீங்கன்னா எம்கே தியாகராஜ பாகவதர். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. பாட்டு தான் அவர் அப்படி வந்து தூக்கி நிறுத்தி வைத்தது. அந்த பாட்டை, இந்த பாடல்களை பாமரர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள் என்பதை கேட்க நமக்கு மிக இனிமையாக இருக்கிறது. அந்த பழைய நாட்களை நமக்கு மீண்டும் நினைவுக்கு கொண்டு வந்த பாலா அவர்களுக்கு நன்றி சொல்லி, பந்துவராளி ராகத்தில் இன்னொரு பாடல் வந்து பரத்வாஜ்டேருந்து கேட்போம்.
இது தியாகையருடைய, தியாகையர்னா ரகு, ராகவன் வரணும் இல்லை, ராமர் வரணும் இல்லை, முதல்ல சிவனை பார்த்துட்டோம். ரகுவர நன்ன மறவா தகுனா, ரகுவரா என்னை மறப்பது தகுமா, நியாயமா அதுன்னு கேட்கிறார். ரகுவரா என்னை மறப்பது தகுமா, நாகதார பக்த ஜன ஆக நிவாரணா, மலையை விரலால் தரித்தவனே பக்தர்கள் பாவம் தொலைப்பவனே, தள்ளி தன்றிலு அன்ன தம்புலு உன்னா, எல்லாரும் இருக்காங்களா அவருக்கு, அப்பா அம்மா அண்ணன் தம்பிகள் இருந்தாலும் அன்னை தந்தை அண்ணன் தம்பி இருந்தென்ன பொலட்டிக்கு ஒரு புருஷுண்டு அவனா, கணவன் ஒருவன் கணவன் ஒருத்தன் அவனுக்கு நிகராகுமாங்கிறார். அம்மா அப்பா அண்ணன் தம்பி இருந்தாலும் அந்த கணவன் என்பவனுக்கு நிகராகுமா அப்படி கேட்குற, என்ன ஒரு பாவத்தில் கேட்குறார் பார். பர தெய்வமுலு பாகு சொம்முலு பிற தெய்வங்களும் பலவித நகைகளும் சுரனுத மங்கள சூத்திரமுல அவுனா, தேவர்கள் நாயகா தாலி போல் வருமாங்கிறார். நீ எத்தனை ஆபரணங்களை போட்டாலும் தாலி போல் வருமா, எத்தனை உறவுகள் இருந்தாலும் கணவன் போல் வருமா என்று ராமர்கிட்ட அவ்வளோ அழகாக கேட்குறாப்ப. చేసిన పుణ్య కాయము బ్రాహ్మణ్య செய்த புண்ணியம் பரம்பொருளே, ஆசனோ சங்கிதி அனூபம லாவண்ய ஒப்பிலா அழகோய். அனூபமான்றது இன்னொன்று பார்க்கணும். தியாகையர் தான் நாதயோகி என்கிற வார்த்தைக்கு உரித்தானவர். நல்லா பாடுறவங்க நாதயோகி கிடையாது. இசைக்கு மேலே இருக்கக்கூடியது நாதம். அது ஒரு யோகம். அது சும்மா நம்ம டைட்டில் போடுறது அவ்வளோ பொருத்தமானது அல்ல. அந்த உண்மையான நாத யோகி அவர். இசை மூலம் யோக நிலைக்கு உயர்ந்தவர் தியாகையர். அந்த நாத யோகத்தில் ஆழ்ந்து மேலே செல்லும் பொழுது இந்த கட்டை விரல் பரிமாணம் உள்ள இன்ச்மேன் என்று என்னுடைய குருநாதர் சொல்வார். அங்குஷ்ட மாத்திர புருஷ நம்முடைய ஜீவாத்மா, அதில் ஒரு டாட்டா பரமாத்மா இருப்பது தெரியும். அதை உபனிஷத் அனூபமா என்கிறது. பியர்லெஸ் இன்கம்பேரபிள் என்று உபனிஷத்தில் வருது. அனூபமா தஸ்யா சிகாய் மத்தியே பரமாத்மா விவஸ்திதக. அந்த கிரெஸ்ட் ஆஃப் தட் பிழம்பு, அதில் பரமாத்மா ரிசைட்ஸுங்க. தஸ்யா சிகாயை மத்தியே பரமாத்மா விவஸ்திதக அப்படின்னு சொல்லு. அனூபமாங்கிற சொல்லு இங்கே இந்த கீர்த்தனையில், இந்த கீர்த்தனை சொல்லக்கூடாது, கிருத்தியில் தியாகராஜர் போட்டிருக்காருன்னா அது யோகபரமான ஒரு அர்த்தங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை பகிர்ந்து கொண்டேன். ஆசனோ சங்கதி அனூபம லாவண்யா, அது இன்கம்பேரபிள் சாம் அப்படிங்கிற ராமனை. ஒப்பிலா அழகோய் ஆசை அனைத்தும் நீ நிறைவேற்றினாய்ங்கிறார். இப்போதான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தார். என்னதான் இருந்தாலும் கணவன் மாதிரி ஆகுமா, எவ்வளோ நகை போட்டாலும் தாலி மாதிரி ஆகுமான்னு சொல்லிட்டு எங்கேயோ கோச்சின் போயிட போகிறான்னுட்டு எல்லா ஆசையும் நீதான்ப்பா நிறைவேற்றின அப்படி எதனால சொல்ல வர, அந்த அழகை பார்க்கும் பொழுது குறையெல்லாம் போயிடுது. கோயிலில் போகும்போது எவ்வளோ நெருக்கடி, இதுதான் வேண்டான்னு சொன்னேன், வீட்டிலேயே சாமி கும்பிட்டுக்கலாம், எதுக்கு கோயிலுக்கு இதெல்லாம், இந்த நெரிசல் போகும்போது சொல்கிறான் இல்லையா, இல்லை பரவாயில்ல வாங்கன்றாங்க மனைவி. எல்லாம் இவ்வளோ கூட்டத்தில் முண்டி அடிச்சுன்னு போய் அந்த அர்ச்சகர் அந்த தட்டை காமிக்கும் பொழுது அப்படி ராமனுடைய அந்த முகத்தை பார்க்கும் பொழுது ஆஹான்னு அப்படியே ஒரு கண்ணில் தண்ணீர் வருது. 3:30 மணிக்கு இருட்டில் குளத்தில் குளிச்சுட்டு குருவாயூரப்பனை அந்த நிர்மால்ய தரிசனம் பார்க்கும் பொழுது, அந்த நடை திறக்கும் பொழுது நாராயணா என்ற சப்தம் மேலே எழும் பொழுது இருக்கக்கூடிய பரவசம் பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். அப்போ எல்லா குறையும் மறந்து போயிடும். இத்தனை நேரம் மனைவிட்ட குறைப்பட்டுருந்தது, இவ்வளோ தூரம் என்ன கூட்டின்னு வந்திய தேவையில்லை, வீட்டிலேயே இருக்கலாம், இதெல்லாம் மூட நம்பிக்கை எல்லாம் என்னென்னமோ சொல்லிட்டோம். அதெல்லாம் மறந்து போச்சு. எல்லா குறையும் அந்த அழகில் மறந்து போச்சு. எனவே கணவனுக்கு நிகராகுமான்னா தாலி மாதிரி ஆகுமான்னு சொன்னவள் ரெண்டும் பொருந்தும் இங்கே தியாகையருக்கு. அந்த ஒப்பிலா அழகோ அப்பா இன்கம்பேரபிள் சாம் அப்படின்னு பார்த்த பொழுது எல்லாம் மறந்து போச்சு. என்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நீ நிறைவேற்றினாங்கிற. மனசுல நீக்கே மருளு கொன்னான், என்னவா மனதை உனக்கே நான் பறிகொடுத்தேன். சஜ்ஜனஹித தியாகராஜனுத சுபா ஆகர, அடியார் கருள்வோய் தியாகராஜன் துதிக்கும் மங்கள மூலா சுபா ஆகரனா. He is the fount of all auspiciousness. He is the fount of all auspiciousness. எல்லா மங்களங்களுக்கும் ராமன் மூலம்ங்கிற என்ன வார்த்தை. ரகுவர நன்ன மறவா தகுனா, உன்னை இப்படி நான் புரிஞ்சுட்டு இருக்கேன்னு நீ என்னை மறப்பது தகுமா என்று அழகாக கேட்கிறார் தியாகையர். அந்த பாடல் இப்படி கேட்போம். சரி.
ஒரு மிருதங்கம் இருந்தால் அழகாக இருந்திருக்கும். வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களும் பட்ஜெட்லேயே போகிறதுனால ஒரு இசைக்கவி ரமணன் அவர்களுடைய கவிதையை கேட்க விரும்புகிறேன். அழகை பற்றி நீங்கள் இப்பொழுது தியாகையர் எவ்வளவு அழகாக சொன்னார் என்று எடுத்து கூறினீர்கள். உங்களுடைய கவிதை அழகை பற்றி இப்போயோ ஒன்று சொல்லவா? அங்கும் இங்கும் அலையாமல் அசையாது இசையை கேட்பது அழகு. அங்கும் இங்கும் அலையாமல்
அசையாது இசையை கேட்பது அழகு, எங்கும் இருக்கும் இறைவனை எப்போதும் நினைப்பது அழகு. எங்கும் இருக்கும் இறைவனை எப்போதும் நினைத்திருப்பது அழகு, தங்கிய இடத்தில் அன்பு என்னும் தடத்தை பதித்து செல்வது அழகு. தங்கிய இடத்தில் அன்பு என்னும் தடத்தை பதித்து செல்வது அழகு, உங்களை இனியும் துன்புறுத்தாமல் இத்துடன் நிறுத்துவது இன்னும் அழகு. பாலாவுக்கு தான் நன்றி சொல்லணும், அது கேட்டா வந்து தெரியும். கவிதையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆபத்து அது வரும், அதுதான். இல்லை எல்லாருக்கும் வராது உங்களை மாதிரி. அதான் நான் வாழும் பாரதின்னு சொன்னேன், இன்னும் நிறைய இருக்கு, போக போக நிறைய தெரிஞ்சுப்பீங்க. அம்மா அழகு, அம்பிகை அழகு, நண்பர்கள் அழகு, மனைவி அழகு, குழந்தை அழகு, அழகுதான் இருக்கு. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய்ங்கிறான் இல்லையா பாரதி. யாரு அடுத்த வேளை சோற்றுக்கு உத்தரவாதம் இல்லாமல் கஷ்டப்பட்டவன் எத்தனை கோடி இன்பம் வைத்தான், அதுதான் ஆட்டிடியூட். அழகுங்கிறது தனிப்பட்ட ஒரு இடத்தில் இருப்பது அல்ல, அப்படி இருந்தாலும் அது அழகே அல்ல, அது குறை. எப்பவுமே குறை தான் தனியா தெரியும், நிறை வந்து பொதுவா தெரியும் இல்லையா. நிறை வானம் பொதுவா தெரியுதா இல்லையா, வீடு தனியா தெரியுதா இல்லையா. வீடு குறை தான், அதை விட்டா தான் வீடு. அதனால அழகு எல்லாத்துலயும் இருக்கு. பார்ப்பவனுடைய மனத்தில் தான் அழகு இருக்கிறது என்று ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் உண்டு இல்லையா, பியூட்டி லைஸ் இன் தி ஐஸ் ஆஃப் தி பிஹோல்டர் அப்படின்னு. இல்லை, எங்கேயும் இருக்குது, அது பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கும் இருக்குது சக்தி மின்சாரம், ஏனோ மனிதர்கள் கட்டைகளாயினர். அது மாதிரிதான் சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்த ராகத்திற்கு செல்வோமா. மாலை பொழுதுக்கு உகந்த ராகம் வசந்தா, பெண்மையான ராகம் என்று கருதப்படுகின்ற வசந்தா. 17வது மேளகர்த்தாவான சூரியகாந்தம் என்ற ராகத்தின் ஜன்யம் என்றும், லலிதா 15வது மேளகர்த்தாவான மாயாமால கௌள ராகத்தின் ஜன்யம் என்றும் கருதப்படுவன. வசந்தாவையும் லலிதாவையும் சேர்த்து வைத்து பார்ப்பது பல பேருக்கு ஒரு பிடித்தமான செயலாக இருக்கிறது. நம்ம வசந்தாவை தனியாகவே இன்று நம்ம வரவேற்று கவனிப்போம். இந்த பாபநாசம் சிவனுடைய நடனம் ஆடினார் வசந்தா தானே? பரவாயில்ல, பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியில் இவ்வளவு நாள் பங்கு கொண்டதுக்கு எனக்கு ஒரு பலன் அது. தியாகியருடைய அருமையான ஒரு கிருதி, எல்லோருக்கும் தெரிந்த பாடல், எல்லோருக்கும் தெரிந்தாலும் இன்றைக்கும் நம்ம அது இன்னும் குறிப்பாக தெரிந்து கொள்ளலாம். சீதம்மா மா அம்மா, எப்படி பெருமையோடு அதை அந்த பாவனத்து. உங்க அப்பா அம்மா யாருன்னா சீத்தை என் அன்னை, ராமன் என் தந்தைங்கிறார். எப்படி அவள் அல்லவராகின் அவரை விழுங்கி பின் ஆர்த்திடுவாள் எங்கள் தாய் மான பாரதி. எங்கள் தாய் எங்கள் தாய், சீதம்மா மாயம்மா அப்படி சொல்லக்கூடாது. அதை மாயம்மானே அப்புறம் மா அம்மா, அது ஆக்சுவலா சீதம்மா மா அம்மா. சீத்தை என்னுடைய அம்மா. ஸ்ரீராமுடு நீ உனக்கு ஸ்ரீராமுடு தன்றி என்னுடைய தந்தை அப்படி சொல்லணும். ஸ்ரீராமுடு தன்றி இல்லையா. அப்புறம் அதுக்கு சரி அம்மா அப்பா, உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு கேட்குறோம். உங்க உறவினர்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னா ஒரு லிஸ்டே போடுறார். வாதாத்மஜ, சௌமித்ரி, ரிப்புமர்தன, தாத்தா, பரதாத்துலு, சோதருலு மாக்கு. பிரதர்ஸ் யாரெல்லாம்? வாதாத்மஜ யாரு? ஹனுமன். வாதம்னா வாயு, வாதாத்மஜ ஹனுமன். சௌமித்ரி யாரு? சுமித்ரையின் மகன் இலக்குவன். ரிப்புமர்தன யாரு? சத்ருக்னன். தாத்தா யாரு? ஜாம்பவான். பரதர் பரதாதுலு, அவங்க எல்லாம் எனக்கு சோதரர்கள்ங்கிறார். அழகா இருக்கா? இப்படி பார்த்துருக்குறோமா அந்த பாட்டை இல்லையா? அவர்கள் அனைவரும் என் சோதரர் மனமே. அப்புறம் இன்னும் பெரிய ஆட்கள்ல இருக்காங்க நமக்கு. யாரெல்லாம்? பரமேச, வசிஷ்ட, பராசர, நாரத, சௌனக, சுக, இதெல்லாம் முனிவர்கள் கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சுரபதினா இந்திரன். கௌதம, லம்போதர யாரு? பிள்ளையார். குஹ முருகன். சனகாதுலு சனத்குமாரர்கள், இவர்கள் எல்லாம் பந்துக்கள்ங்கிறார், அவருடைய பந்துக்கள்ங்கிறார். நிஜ பாகவத கிரேசுருலி எவ்வரோ வாரெல்லರೂ ವರ ತ್ಯಾಗರಾಜುನಿಗೆ ಪರಮ ಬಾಂಧವಲು ಮನಸ್ಸ. யாரெல்லாம் உண்மையான அடியார்கள் எவரோ
அவர்கள் எல்லோரும் இந்த தியாகராஜனுக்கு நெருங்கிய உறவினர்கள்ங்கிற. என்ன அழகா இருக்கும் அந்த வார்த்தை. அவ்வளோ நீங்க தெலுங்கு ரசிச்சு அந்த அது நாபி கமலத்திலிருந்து வருகின்ற பாஷை, தெலுங்கு பாஷை அற்புதமா இருக்கும் அது. நிஜ பாகவத்த கிரேசருలు எவ்வரோ వారెల్లరూ వర தியாகராஜனுக்கு பரம பாந்தவுలు மன அப்படி சொல்லி பார்க்கணும். அப்பதான் பிறகு வர வரதோ. முதல்ல வசந்தா. முதல்ல வடிவம், அப்புறம் விவரம்.
பலே. பலே. இது எப்படி இருக்கும்? அப்படியே இதே ஸ்ருதி இருக்கட்டும். இந்த அம்மா, அப்படியே இருக்கட்டும், மாற்ற வேண்டாம். இப்போ நீ வாசிச்ச ஸ்ருதியா இருக்கு. இப்போ சீதம்மா அம்மா அப்படின்னும் பொழுது இந்த பாட்டை நம்ம திரும்ப கேட்கும் பொழுது எவ்வளோ ஒரு பெருமையோட கம்பீரத்தோட தியாகர் சொல்வாருங்கிறது நம்ம ரசித்து மேலும் கேட்க முடியும். நீங்கள் கவனித்தீர்களோ இல்லையோ தெரியவில்லை, இந்த பாட்டை வாசிக்க சொல்லும் பொழுது ரகுவரா அப்படின்னா நான் பாட்டு சீதம்மா, அவர் சொல்லும்போது ரகுவரான்னு ஏன் அப்படி சொன்னேன்? நல்ல ஒரு கலையான ஒரு உடையோட இந்த இளைஞர் உட்கார்ந்துருக்கிறார். ரகுவரன் தான், நல்ல வரன் தான் அவர். சீதையை எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அதுக்காக சொல்கிறேன். இந்த அருமையான பாடல், நல்ல சபை, நல்ல இசைக்காது உள்ளவர்கள் இருக்கின்ற இந்த சபையில் தியாகையருடைய இந்த அற்புதமான பாடலை வாசிப்பது நம் எல்லோருக்கும் என்னென்ன நன்மைகள் வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்பொழுது இந்த வசந்தா ராகத்தில் அமைந்த திரைப்பட பாடல் பாலா என்ன எடுத்து கொடுக்க பார்ப்பார். ஐயா, இங்கே சேருக்கு வந்து உட்காரலாம், நீங்கள் எப்போ வேணால் எழுந்து வெளியில் போகலாம். முன்னாடி வந்ததுனால நீங்கள் எந்த விதமான நிர்பந்தமும் உங்களுக்கு கிடையாது. மறுபடியும் நமக்கு ரெஃபரன்ஸ் எம்கே தியாகராஜ பாகவதர். ஆனால் அவர் இது ஒரு ராகமாலிகையாக ஒரு டூவேட் இன்னொரு நடிகையோடு அவங்களே பாடி நடிச்சிருக்காங்க. வசந்த ருத்து மன மோகனமேன்ட்டு ஒரு 4 வரி தான் வரும். அதுக்கப்புறம் அவரோட பீரியடுக்கு அப்புறம் இளையராஜா ஒரு லைட்டான விதத்தில் ராஜரிஷி அப்படிங்கிற படத்தில் துஷ்யந்தன் சகுதலை சேர்ந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு, மான் கண்டேன் மானே தான் நான் கண்டேன் நான் பெண்ணை காணேன் என்ற பாடல். இந்த வசந்த ருத்து மன மோகனமே ஒரு 4 வரி பாடுறேன். வசந்த ருத்து மன மோகனமே வசந்த ருத்து மனமோகனமே மலர்ந்த மணம் இதழ் மலர்ந்த மலர் இதழ் மணம் கமழ் தென்றல். எவ்வளோ சுத்தமாக பாடியிருக்காருப்பாங்க. மணம் கமழ் தென்றல் ரொம்ப நீங்கள் போய் யூடியூப்பில் பாருங்கள், எவ்வளோ சுத்தமாக பாடியிருக்கார். மணம் கமழ் தென்றல் வசந்த ருத்து மனமோகனமே. அதுக்கப்புறம் அது குந்தலவராளி, அது மாதிரி ராகமாலிகையாக வரும். எதுக்குள்ள காம்போதி அது ராகமாலிகையாக வரும். திருப்பி இல் கம்பேக்ட் இந்த பல்லவிக்கு பாட்டை முடிப்பார். அருமையான ஒரு பாடல். இது ஜி ராமநாதன் இசை. எஸ் ஜெயலட்சுமி என்ற அந்த பாடகி சேர்ந்து பாடியிருக்கிறார்கள். இதில் என்ன ஆச்சரியன்னா 73 வயசாச்சு இந்த பாட்டுக்கு. 1943ஆம் வருடம் வெளிவந்த திரைப்படத்திலிருந்து எடுத்த பாட்டு. ஸோ மலரும் நினைவுகளை வழங்கிய பாலாவுக்கு நன்றி. இருக்கு வாசிப்பாரு. ஒரு தீட்சிதர் கிருத்தி பேர் சொல்லுப்பா. ராமச்சந்திரம் பாவயாமி என்கின்ற தீட்சிதர். சரி,
பலே. தீட்சிதர் கீர்த்தி அதுக்குன்னு ஒரு பெரும் சிறப்பு அருமை. ராமாயணத்துல ராமர் கோதாவரி நதி அடையும் பொழுது கம்பர் ஒரு வர்ணனை கொடுப்பார். சவியுறத் தெளிந்துன்னு ஆரம்பிக்கும். சான்றோர் கவியென கிடந்த கோதாவரிம்பர். கோதாவரி எப்படி இருக்குன்னா சான்றோருடைய கவிதை மாதிரி, அதாவது ரிஷிகள் செப்பிய வேதம் போல, உயர்ந்த மனத்திலிருந்து உதிக்கின்ற கவிதையை போல. அதனுடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன? டோட்டல் கிளாரிட்டி, சவியுற தெளிந்து. ஒரு காயின் போட்டோம்னா அது கீழே இருக்கிறது தெரியும், தோற்கே அப்படின்னு பார்த்து தெரியும். ஆனால் கோதாவரியில் காலை வச்சா 2 பெத்த செட்டு லோத்துவாங்க, 2 பெரிய மரத்தினுடைய ஆழம்பாங்க. ஆனால் காயின் அப்படி விட்டெறிஞ்சா இதை அப்படி எடுத்துடுற மாதிரி இருக்கும். பெத்த செட்டு லோத்துலோய் காலை விட முடியாதாங்க, அப்படி இருக்கும். சவியுற தெளிந்து, கொள்ளளவு அதிகம், அகலம் அதிகம், ஆழம் அதிகம், சத்தம் குறைவு, ஆனால் ஒரு சுனாதம் இருக்குமா. இதுதான் தீட்சிதர் கீர்த்தின்ட்டு நான் சொல்லலை, மகாகவி பாரதியார் சொல்லுகிறார். அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. சான்றோர் கவியென கிடந்த கோதாவரின்ட்டு தீட்சிதரை எல்லாரும் ஒரு கணம் முத்துசாமி தீட்சிதரை மனசார நினைத்து அவருக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதெல்லாம் இல்லைன்னா நமக்கு எந்த இந்த இசையெல்லாம் கிடைச்சிருக்குமா? இந்த மகான்கள்லாம் இல்லைன்னா என்ன பாலா? இந்த பாடலை பற்றி ஒரு குறிப்பு. இவர்களுடைய தாத்தா அவர்கள் பாலச்சந்தர் அவர்களுடைய கச்சேரிக்கு என்னோடய லைஃப்பில் நான் ஒரு 10-12 கச்சேரி கேட்டிருப்பேன். இந்த 12 கச்சேரியிலையும் திருப்பி ஏற்கனவே வாசித்ததை அவர் வாசிக்கவே மாட்டார். எப்போவுமே அன்ப்ரெடிக்டபிள் அவரோட கச்சேரி. பிளான்லாம் இருக்காது. நம்ம போனோன்னா ஒரு அதிசயம் இருக்கும், ஒரு பெரிய மெடிடேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். அவரோட கச்சேரி எல்லாமே நம்மளோட உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துரும். அந்த மாதிரி ஒரு பெரிய மெடிடேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். இது 1976 நான் கல்லூரியில் படிக்கிற சமயத்தில் இந்த பாட்டை அடையார்லேயோ எங்கேயோ ஒரு கச்சேரி இடம் மறந்துட்டு இந்த பாட்டை வாசித்தார். இந்த ராகத்தை வாசித்து இந்த பாட்டை வாசித்தார். இதை திருப்பி கேட்க மாட்டோமான்னு ஒரு ரொம்ப ஏக்கம். ஆனால் அவர்கிட்ட போய் கேட்கவே முடியாது. நான் அவர்கிட்ட 5 அடி தள்ளி தான் நிற்பேன், அவ்வளோ பயம். இது அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கல. ஏன்னா அவர் ஒரு தடவை வாசிச்சது திருப்பி நீங்கள் அவர் பிளேட்டு கொடுத்துருந்தாருன்னா அந்த ரெக்கார்ட் பிளேட்டில் கேட்கலாம். பட் ஒரு கச்சேரி லைவாக போனீங்கன்னாக்க there will always be a new கிருதி, ஒரு புதிய பாடல், புதிய ராகம். அதை எடுத்து ஒரு 40 நிமிஷம் கையாண்டு அப்படியே பிழிஞ்சு கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அவர் வழியில் இந்த பாட்டை இன்னைக்கு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு அது. பாலா சரியான அக்கௌண்டன்ட் பாணி. தாத்தா கிட்ட கடன் வாங்கி பேரங்கிட்ட வசூல் பண்றது அக்கௌண்டன்டால தான் முடியும் இல்லையா? தாத்தா கிட்ட கடன் வாங்கி பேரங்கிட்ட வசூல் பண்ற மாதிரி. சரி, கோதாவரியை கண்டோம், மான காணுமே. ஏதோ மான் கண்டேன் நீங்க ஒண்ணு அதே ஸ்ருதி அதே ஸ்ருதி. மான் கண்டேன் மானேதான் நான் கண்டேன், நான் பெண்ணை காணேன். நான் கண்டேன் நான் உன்னைத்தான் கண்டேன், நான் என்னை காணேன். புள்ளி மானா மானிடமானே, பள்ளி மானாய் வந்தவள் நானே. மான் கண்டேன் மானேதான் நான் கண்டேன், நான் பெண்ணை காணேன். ஆடை கட்டும் ரோசாவே, கண்ணில் அம்பு வீசாதே, கூந்தல் என்ன நாக சர்ப்பமோ. என்னை ஆளும் ராஜாவே, என்னில் உன்னை மூடாதே, அங்கம் உந்தன் தங்க வாகனம். கூந்தலில் நீ பாய்விரி, கூடலில் நீ ஆதரி. காய்ச்சாத பால் உண்ணும் பெண்ணன்னம், காமத்து பால் உண்ண வேண்டும். மெய்யோடு நீ எந்தன் மெய் சேர்க்க, காற்றுக்கும் உள்மூச்சும் வாங்கும். மான் கண்டேன் மானேதான் நான் கண்டேன், நான் பெண்ணை காணேன். திரும்பி வீட்டுக்கு தான் போகணும், இந்த நினைவு இருக்கட்டும்.
இளையராஜா உடைய இசையமைப்பு இல்லை? ஆமாம். இளையராஜாவுடைய இசையமைப்பில் இன்னொரு பாட்டு, அது நீங்கள் வசந்தான்னு முழுக்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் கொஞ்சம் அந்த சாயல் இருந்தது. இந்த அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. அந்த பாட்டினுடைய அமைப்பு மட்டும் இல்லை, வைரமுத்துனுடைய வரிகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். எத்தனை இரவுகள் சுட்டன கனவுகள் இமைகளும் சுமையடி இளமையிலே என்றார். பியூட்டிஃபுல். எத்தனை இரவுகள் சுட்டன கனவுகள் இமைகளும் சுமையடி இளமையிலே. இளமையிலே ரெண்டு சரியாக தான் வரும் இல்லையா புலவரே? கண்ணுக்குள் முல்லை வைத்து யார் தைத்தது, தண்ணீரில் நிற்கும் போதே வேர்க்கின்றது. என்ன அப்படிதானே போகும்? ஆமாம். தண்ணீரில் நிற்கும் போதே வேர்க்கின்றது, தனிமையிலே வெறுமையிலே எத்தனை நாளடி இரவுகளே, மன்மத அம்புகள் தைத்த இடத்தினில் சந்தனமாயனை பூசுகிறேன். நந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இது லலிதாவோட கலப்பும் இருக்குன்னு சொல்லுவாங்க, ரெண்டு கலந்து போட்டிருக்கான்னு சொல்லுவாங்க. அருமை. இப்போ மூன்றாவது ராகம் பரத்வாஜனுடைய, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தொடர் நிகழ்ச்சிகளை நம்ம கேட்கக்கூடிய ராகங்கள், அந்த வரிசை, இதெல்லாம் பரத்வாஜனுடைய சாய்ஸ். பரத்வாஜனுடைய சாய்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்போ ரொம்ப முக்கியமான சாய்ஸ், இன்னும் அழகாக அமைன்னு ஆசீர்வாதம் பண்ணுவீங்களா இல்லையா? அடுத்து வரக்கூடிய ராகம் நீலாம்பரி இல்லையா? உண்ணாமல் உறங்கக்கூடாது. ஓகேயா? சரி. அருமை, ரொம்ப அருமையாக இருந்தது இல்லை? அந்த இதில் 2-3 பேர் பாடின தாலாட்டையும் கேட்டோம். முதல்ல அம்மா பாடுற இளம் தாய் உடைய தாலாட்டும் கேட்டோம், அப்புறம் கொஞ்சம் பாட்டி தாலாட்டு கேட்டோம். அவன் கேட்டிருக்கானே அதில். அப்புறம் முடிக்கும் போது சமரசமாக தாத்தாவுடைய வீணை தாலாட்டே வந்து சேர்ந்தது. 29வது மேளகர்த்தாவாகிய தீர சங்கராபரணம், அந்த ஜன்யராகம் என்று இதை சொல்லுகிறார்கள். இப்போது பரத்வாஜ் இதில் வாசிக்க போகிறது வந்து பொன்னையா பிள்ளையுடைய ஒரு அருமையான பாடல் வாசிக்க போகிறார். பொன்னையா பிள்ளை 57 வருடங்களே வாழ்ந்தவர். 1888 1945 வரை கர்நாடக இசைக்கலைஞர், இசை பேராசிரியர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசைக்கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட போது தொடக்கத்திலேயே இசை ஆசிரியராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தஞ்சை நால்வர் அந்த பரம்பரையில் வந்தவர். அதில் இவருடைய மாமா நல்லையப்ப பிள்ளை, அவர் தான் இவர் சென்னைக்கு கூட்டின்னு வந்து கர்நாடக பெரிய கலைஞர்கள் முன்னிலையில் பாடச் செய்தார்.
பாலக்காடு அனந்தராம பாகவதர்கிட்ட 6 மாதங்கள் இவர் சிறப்பு பயிற்சி பெற்றார் அப்படின்றத குறிப்பையும் பார்க்கிறோம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசை பேராசிரியராகி கர்நாடக இசை, மிருதங்கம் ஆகியவை கற்றுக் கொடுத்தார். பல ஸ்வரஜதிகள், வர்ணங்கள், கீர்த்தனைகள், தில்லானாக்களை இயற்றியிருக்கிறார். இயற்றி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பாராம். இது எப்பேற்பட்ட ஒரு இது பாருங்களேன். பொதுவாக ஒரு சிலபஸில் இருக்கிறது அதுதான் ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுக்க முடியும். இவர் அவுட் ஆஃப் சிலபஸ். இவரே பாடல்களை ஏற்றி ஸ்வரஜதிகள், தில்லானா இதெல்லாம் ஏற்றி மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் என்றால் அவருடைய மாண்பு, அவருடைய மாட்சிமை எப்படின்னு பார்க்கிறோம். அந்த மாணவர்கள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள்ங்கிறத பார்க்கிறோம். அந்த மாணவர்கள் இன்றைக்கும் இருப்பார்கள், அவர்களுடைய வழி வந்தவர்களும் இருப்பார்கள். அவர்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். இன்றைக்கு பொன்னையாப்பிள்ளையே நம்ம கொண்டாடுகிறோம் அவருடைய நடனத்துக்காகவும். இசை இயல் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல், இசை இலக்கண நூல் அவர் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் அவருடைய முன்னோர்களுடைய பாடல்களை எல்லாம் தொகுத்து தஞ்சை பெருவுடையார் பேரிசை அப்படிங்கிற நூலை வெளியிட்டிருக்கிறார். இவர் எழுதிய பாடல்களை தொகுத்து ராஜா அண்ணாமலை தமிழிசை கருவூலம் அப்படிங்கிற பெயரில் ஒரு நூலாக இவருடைய பிள்ளைகள் வெளியே கொண்டு வந்தார்கள். 1949ஆம் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். 1933ஆம் ஆண்டு மியூசிக் அகாடமி சங்கீத கலாநிதி விருது இவருக்கு வழங்கி இருக்கிறது. ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் ரெசிபியன்ஸ். இது இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அப்பேற்பட்ட பொன்னையா பிள்ளை அவர்களுடைய அம்ப நீலாம்பரி ஆனந்த சாகரி என்கின்ற பாட்டை இப்போ கேட்போம். தஞ்சை நால்வர் குவார்டெட் ஆஃப் தஞ்சை பிரதர்ஸ்.
ஊத்துக்காடு வெங்கட சுப்பையருடைய பாட்டு கூட ஒன்று இருக்குல்ல, எப்படித்தான் என் உள்ளம் புகுந்து என்னை அடிமை கொண்டீரோ சுவாமி, அதுவும் நீலாம்பரியில் தான் இருக்கு. இதோ ஒரு தகவல் நீங்கள் சொல்ல வரீங்க. இல்லை, இந்த பாடல் வந்து தெலுங்குல பொன்னையா பிள்ளை அவர்கள் மிகவும் அருமையான ஒரு தெலுங்கு. அந்த அர்த்தமே புரிய வேண்டாம், அது பாடும் போதே அதோட அர்த்தம் தெரியும். ரொம்ப சுந்தர தெலுங்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் பொன்னையா பிள்ளையோட இந்த பாட்டு. என்னுடைய குருநாதர் வீணை தண்டபாணி ஐயர் அவர்கள் வந்து நேரடியாக பொன்னையா பிள்ளையிடம் இந்த பாடலை பயின்றவர். நல்ல தகவல். ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. நீலாம்பரி ராகத்தை இதை விட அழகாக எந்த கம்போசருமே கொடுத்ததில்லை. அஃப்கோர்ஸ் தியாகராஜர்வெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் பொன்னையா பிள்ளை வந்து இந்த ராகத்தை அப்படியே பிழிஞ்சு இந்த பாட்டை கேட்டோம்னால நீலாம்பரி ராகம் நமக்கு தெரிஞ்சிடும். மூணுமா ஒரிஜினல். பாடிட்டுமா என்னன்னு சொல்லி பாடு. திரைப்பட பாடல்களில் வந்து நீலாம்பரி எந்த இசையமைப்பாளரும் ரொம்ப கையாண்டதே கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு சம்பூர்ணமான ஒரு ராகம் கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் போகிறச்சே ஒரு ட்விஸ்ட்டு, திருப்பி ஒரு ட்விஸ்ட்டு, திருப்பி ரீட்விஸ்ட், அது மாதிரி இருக்கும். அது மாதிரி இருந்தால் அவங்களுக்கு திரைப்பட பாடல்கள் வந்து சக்ஸஸாக அமையாது. அதனால் யாருமே அது கிட்ட போனதில்லை. ஆனால் யாருமே கிட்ட போக முடியாத ஒரு ராகத்துக்கிட்ட போய் விளையாடுறவர் ஒருத்தர் தான். அவர் தான் வீணை எஸ் பாலச்சந்தர். எதை நீங்கள் செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்களோ அதை செஞ்சிருவார் அவர். 1948ஆம் வருடம் இது நிஜமா என்கின்ற திரைப்படத்தில் எம்.எஸ். சுப்பிரமணியம் அவர்கள் இயற்றிய இந்த பாடல் நீலமயில் வாகனனே என்கின்ற பாட்டு. இதை இசையமைத்து பாடியிருந்தவர்
பாடியிருக்கிறவர் எஸ் பாலச்சந்தர் அவர்கள். அவரே பாடியிருக்கிறார். ஒரே பாடியிருக்காரு. இதில் ஆங்கிலம் வருமே, அதை பற்றி. ஆமாம், இதில் ஒரு தமாஷான ஒரு தாலாட்டாக வரும். அதாவது இதுதான் அவருடைய கேரக்டரே அதில் வருதுன்னு சொல்லலாம். ரொம்ப சாஸ்திரியமான ஒரு இசைக்கலைஞர் அவர். ஆனால் அவர் இசையமைத்து இதை பாடும் பொழுது அந்த இதில் ரொம்ப தமாஷா இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும், ஆங்கில சொற்கள் வரும், அது மாதிரி இருக்கும். எதுக்கு வளன்னு பேசிட்டு கேட்டுருவோமே. நீலமயில் வாகனனோ நீ தூங்க மாட்டாயோ, ஐ வில் மேக் யூ ஸ்லீப் கோபால், ஆராரோ ஏழேழோ. ஓ எங்கள் மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயரில் வாய்த்தவனே, மைடியர் கோபால் தூங்கு மன்னவனே கண்வளராயோ. ஓ எங்கள் குலம் மங்காமல் எது குலம் கேட்காமல், மைடியர் தூங்கேண்டா மூஞ்சிய பாரு தூங்கேண்டா, ஐ வில் ஸ்கோல்ட் இஃப் யூ டோன்ட் ஸ்லீப், மூஞ்சிய பாரு தூங்குடா. சோஜா ராஜகுமாரா சோஜா, சோஜா நித்திரபோ ஸ்லீப் தூங்கு, சோஜா சோம்பேறிக்காரா தூங்கு. Afterwards you can meet Nalini, அப்புறம் you can meet Nalini. Soja dear brother Gopal sleep, என் கண்ணோலியோ ஸ்லோஜா பைத்தியக்காரா தூங்கு. இல்லை, இந்த சும்மா ஒரு எளிமையான நகைச்சுவையான பாடல். இதில் எனக்கு ஒரு வரி எங்கே ரொம்ப பிடிச்சதுன்னா, சோம்பேறி காரா தூங்குன்னு. தூங்க கூட முடியாத ஒரு சோம்பேறித்தனமா அது. இல்லை, நம்ம ஆங்கில கலப்பெல்லாம் இப்போ வந்திருக்குன்னு நினச்சிருக்கோம். ஆனால் என்ன ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவர், தைரியமாக போட்டார் பாருங்க. அப்போல்லாம் ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஆட்டிடியூட் எல்லாருக்குமே உண்டு. ஆனால் அதெல்லாம் மீறி இங்கிலீஷை போட்டு ஒரு காமெடியை கொண்டு வந்து நீலாம்பரி ரங்கநாதன் அவர் ஒத்தரால் தான் இதை பண்ண முடியும். பண்ணியிருக்கார். இந்த கர்ணன்ல ஒரு பாட்டு வருமே, அது ஒரு விருத்தம் மாதிரி. அது எனக்கு சங்கினால் பால் கொடுத்தால் சந்தனவாய் நோகும் என்று பாட வராது. தந்தத்தால் சங்கு செய்தேன் தாலேலு, ரொம்ப அழகா போகும் இந்த ஒரு விருத்தம். மன்னிச்சுக்கணும் சமீபா. இந்த தாலாட்டு பற்றி ஒரு கவிதை ஒன்று சொன்னீங்கன்னா. தாலாட்டு பற்றி என் கவிதையில் பாட்டு தான் இருக்குது, ஆனால் அது நீலாம்பரியில் இருக்காது. அது பரவாயில்ல. தாலாட்டு அப்படிங்கிறச்சே ஒரு கவிதையை கேட்டால் அதுவே ஒரு தாலாட்டு, அதுவே ஒரு நீலாம்பரியாக இருக்கும். என் பேரனுக்கு எழுதின ஒரு தாலாட்டு ஒரு 4 வரி பாடட்டுமா? முத்திலே வட்டெடுத்து முல்லை மலர் தேன் வடித்து, முத்திலே வட்டெடுத்து முல்லை மலர் தேன் வடித்து, மூச்சிலே சொல்லெடுத்து முழு நிலவில் மையெடு. நிலவில் எப்படி மை அடிப்பீங்க? என் பேரன் கருப்பேன், அதனால அங்கேருந்து எடுத்தேன். தெரியாது கருப்பு போட்டு வச்சா, அதனால மூச்சிலே சொல்லெடுத்து முழு நிலவில் மையெடுத்து, கத்தும் குயில் ஓசையிலே ஒற்றை ஸ்வரம் பிரித்தெடுத்து, கங்கை என்னும் மையலிலே கவிதை சுடரை விட்டு, சுற்றி நின்று பாடுகிறோம் சுந்தர நீதாலேலோ, சுற்றி நின்று பாடுகிறோம் சுந்தர நீதாலேலோ,
சுமைகள் தீர்க்க வந்த தோழனி தாலேலோ, சுந்தரனி தாலேலோ, தோழனி தாலேலோ, சுந்தரனி தாலேலோ, தோழனி தாலேலோ. ஆசை என்னும் பாலைவனம் அத்தனையும் நந்தவனம், மோசம் செய்யும் மோகமெல்லாம் மோகனங்கள் ஆகும் தினம். பேச ஒரு வார்த்தையின்றி பேதலிக்கும் ஏழை மனம், நேசம் என்னும் வெம்மையிலே நெய்யிழகும் ஜன்மகனம். கொள்ளை கொண்டு வாழ வைக்கும் கோமகனே தாலேலோ, கொள்ளை கொண்டு வாழ வைக்கும் கோமகனே தாலேலோ. கொல்லையில் பூவுதிரும் கொடியழகே தாலேலோ, கோமகனே தாலேலோ, கொடியழகே தாலேலோ, கோமகனே தாலேலோ, கொடியழகே தாலேலோ. ரொம்ப கர்நாடக சங்கீதம் ரொம்ப பாடக்கூடியவர்கள் ரொம்ப அதில் நிபுணர்கள் இருக்கக்கூடிய சபையில் நம்ம பாடுறது தப்பு தான், இருந்தாலும் பாலா கேட்டால் பாடுவோம். நம்ம கூட்டம்னு ஒன்று இருக்குது, எம் பாட்டை கேட்குற கூட்டம்னு அந்த நண்பர்கள் இங்கேயும் இருக்கிறதுனால நான் துணிந்து அதை பாடுகிறேன். எல்லாம் பாட்டு தான், நமக்கு பிடித்தது பிடிக்காதது என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எந்த பாட்டும் இறைவன் தந்தது என்கின்ற நினைப்பு இருக்க வேண்டும், எந்த ரசனையும் இறைவன் தந்தது என்கின்ற நினைப்பு இருக்கணும். அப்போ நமக்கு கான்ஃப்ளிக்ட் எதுவும் இருக்காது என்று சொல்லி இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். என்னென்னா நேரம் தாண்டி விட்டது, நேரத்திற்கு நிகழ்ச்சியை முடிப்பது நம்முடைய மரபாக இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 3வது செவ்வாய்க்கிழமையும் 4வது செவ்வாய்க்கிழமையும் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸும் பாரதிய வித்யாபவனும் இணைந்து வழங்குகின்ற நிகழ்ச்சிகள் இங்கே உண்டு. 3வது செவ்வாய்க்கிழமை உயிரே உறவே என்கின்ற தலைப்பிலே நான் தொடர்ந்து பேசுகிறேன். 4வது செவ்வாய்க்கிழமை அதிசயராகம் ஆனந்தராகம் நிகழ்ச்சி நடக்கும். நீங்கள் என்னுடைய நிகழ்ச்சிகளை மக்கள் தொலைக்காட்சியிலே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் காலை 6:30 மணிக்கு தமிழ் அமிழ்து என்கின்ற தலைப்பிலே திருக்குறள் பேசி வருகிறேன், அதை காணலாம். திங்களிலிருந்து வெள்ளி வரை காலை 6 மணிக்கு சங்கரா தொலைக்காட்சியில் காஞ்சி மகானை பற்றி பேசி வருகிறேன், அதை காணலாம். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, விரைவிலேயே தர்மத்தின் பாதையில் என்கின்ற ஒரு நெடுந்தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி சங்கரா தொலைக்காட்சியிலே செய்யவிருக்கிறேன். 5 நாட்கள் வாரத்திலே 24 நிமிடங்கள் ஓடக்கூடிய தர்மத்தை பற்றி அதில் பேச இருக்கிறேன். அதுக்கு உண்டான டைட்டில் சாங்கெல்லாம் பண்ணி அனுப்பி இருக்கிறோம். ஸோ விரைவில் அதுவும் வெளிவரும். அடுத்த முறை நாம் சந்திக்கும் பொழுது நீங்களே அதை சந்தித்திருப்பீர்கள் என்ற நிறைவோடு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மீண்டும் ஒரு முறை விருது பெற்ற அந்த பெருமைக்குரியவர்களுக்கு எங்களுடைய மகிழ்ச்சியான பாராட்டுகளை தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறோம். வணக்கம். பாலாவுக்கும் பரத்வாஜ் ராமனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.